வெல்கம் டு ஹோம் வித் தனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து 2 டேஸோடைய விலாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஆடி மாதத்தோடு சேர்த்து கல்யாண கூழும் வந்து ஊற்றியாச்சு. கூழ் ஊற்றின அன்றைக்கே வந்து கும்பமும் வந்து போட்டாச்சு. வெள்ளிக்கிழமையே வந்து மாவு புளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடும் போதே வந்து மாவு புளிக்க வச்சுட்டோம். அதாவது வந்து ராகி மாவை நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி அப்படியே வந்து வச்சாச்சு. சனிக்கிழமை ஒரு 3 மணிக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் டபராக்கு வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நொய் வந்து சேர்த்துட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த ராகி மாவையும் சேர்த்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தோம். ஆளுக்கு மாற்றி மாற்றி அதை அப்படியே வந்து பூஜை ரூமில் வச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்து கரைக்கலான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி போல் வந்து எழுந்து அப்படியே குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அப்படியே வாசல்லையும் கோலம்லாம் போட்டுட்டு சூப்பராக அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாசல்லாம் தொடச்சிட்டு கரெக்டாக வந்து அந்த கூழ் டபராவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துருந்தது. மேலே அந்த ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே மாடுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு மீதி எல்லாமே கரைச்சிடலான்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே வந்து தயிருக்கு வந்து துவச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மொச்சையும் வந்து ஊற வச்சுருந்தேன். அது விசில் போட்டு எடுத்து வச்சுட்டு இன்னும் முன்னாடியே வந்து தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டேன். காலையில் கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டபரால எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இடித்ததையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை தண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதையெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் விசில் வச்சுருந்தா மொச்சையும் வந்து சேர்த்துக்கலான்ட்டு முருங்கைக்கீரையும் வந்து ஒரு 4 வீடு கரெக்டாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உரித்து வச்சுருந்தோம். நல்லா டேஸ்ட்டு வந்துருந்தது. நான் யோசிச்சுட்டு இந்த ஒரு கீரை பண்ணாலே கசப்பு எடுத்துரும், நம்ம 4 வீட்டில் வந்து வாங்கி டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து பண்ணுறோம், எப்படி வருமோ தெரியலன்ட்டு. பட் கீரை தான் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மாக்கோலமும் வந்து சாமி கும்பிட்ற இடத்துல அதுக்கப்புறம் வெளியே வாசல்லையும் வந்து போட்டுட்டேன். கீரை இந்த வாட்டி வந்து தேங்காய் போடாமல் அரிசியை வறுத்து அரைச்சி போடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக எனக்கு மட்டும் கருவாடு போகிறதுக்கு முன்னாடியே குழம்பு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு போட்டு இறக்கிட்டேன். எப்போவுமே அந்த ஃபைனல் டச் கொத்தமல்லி போட்டு அப்படியே டேஸ்டியாக இருக்குமா, கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிட்டேன். முருங்கைக்கீரைக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, வெங்காயம் அதுக்கப்புறம் இடித்த பூண்டியும் சேர்த்துட்டு 2 குண்டான் கீரையும் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். கலரை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக தூவிட்டு பெருங்காயம் தூளும் வந்து சேர்த்துட்டு அப்படியே இறக்கிட்டேன். மார்னிங் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை, கருவாடு குழம்பு, பொங்க சோறு, அதுக்கப்புறம் காய் போட்டு குழம்புக்கு தனியாக வந்து எடுத்து வச்சது. சமையல் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் பூஜை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கரெக்டாக ஹால்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். நான்வெஜ் செஞ்சு சாமி கும்பிட்றது அப்போ மட்டும் அம்மா ஹாலில் வந்து நடு வீட்டில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இலை போட்டு அப்படி தான் சாமி கும்பிடுவோம். கூழுக்கும் 1 by 1 வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்க சோறில் நடுவில் வெல்லம் வச்சுட்டு வேப்பிலை அதுக்கப்புறம் அரிசி மாவும் கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் 9, 7, 5 கணக்கில் வந்து வச்சு வெளியே வந்து கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் தான் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் என் தம்பிங்க தான் அங்கே இருக்கிறதுலே அலப்பறை பண்ணியிருந்தானுங்க. 4 பேர் ஒன்றா சேர்ந்தானுங்கன்னா தாங்க முடியாது. மொத்தமாக 5 பேர் கணக்காக இவனுங்க பண்ண அட்டுலிஷம் அன்றைக்கி ஃபுல்லாக. ஆனால் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக போச்சு. ஆனால் யுவி பாப்பாவுமே அவங்க அப்பாவை விட்டு வந்து இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் எங்கேயுமே விட்டும் போக மாட்டேன். அவனுங்க இருந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் யுவி தான் அப்பப்போ வந்து டேடி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. பட் அவங்க அப்பா வந்தோடனே அவளுக்குமே செம்ம ஹாப்பி. அம்மா இறந்ததுக்கப்புறம் ஊற்றுற ஃபஸ்ட்டு கூழ் நம்ம வீட்டில் 7 வருஷம் கழித்து அப்போ தான் வந்து ஊற்றணும். ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் வந்து அம்மா சித்தி சேர்ந்து தான் வந்து கூழ் ஊற்றிட்டு இருப்பாங்க அம்மா இருக்கும்போது. அப்போல்லாம் வந்து இவ்வளோ பேர் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. சித்தியும் வந்து சொன்னாங்க இந்த வாட்டி தான் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க, அதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்த குண்டா காலியாகி மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, பண்டிகை வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் போது ஐயோ அங்கே விளக்கேற்ற கூட ஆள் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. வரப்போகிற பொண்ணு வந்து அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயும் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கும்பிடும் போது அது ஃபீல் பண்ண வேணாம், அங்கேயும் வந்து பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு வந்து இருக்கும்னு சொல்லிட்டு
தம்பி வந்து விளக்கேற்றுவான். பட் நம்ம பண்ணுற மாதிரி பூஜை இருக்காதுல்ல. பட் வந்து ரெகுலராக இனிமேல் எல்லாமே வந்து நடக்கும். ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கையால் கூழ் ஊற்றிட்டு அது வரப்போகிற வருஷங்கள் எல்லாமே தொடங்குறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி, திருப்தி எல்லாமே வந்து இருக்கும். அந்த சந்தோஷத்தோடையே போயிட்டு தம்பிங்கெல்லாம் ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் கூழ் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கும்பம் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து வேம்பிலியம்மன் கோவிலில் அம்மா எப்போவுமே வந்து பொங்கல் வைப்பாங்க. எல்லாமே நம்ம தான் தனியாக போடணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது கூட வந்து சித்தி அத்தைலாம் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவே ஒரு பக்கம் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் இவங்கெல்லாம் இருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி தான் எங்கள் அத்தை வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் மட்டும்தான் நான் தனியாக வந்து வச்சேன். மீதி 4 பொங்கலுமே எங்கள் அத்தை கையால் தான் வந்து வச்சோம். 2 பேருமே வீட்டு பொண்ணுங்க தான். இருந்தாலும் நாங்கள் பண்ணுறப்ப அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. கோவிலில் இன்விடேஷன் வச்சு பூஜைலாம் வந்து பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த கையோட யாரையுமே உட்கார வைக்கல. எல்லாமே மேலே எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டு முந்தா நாளே வந்து தார்பாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டோம் மேலே போய் சமைக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் 1 by 1 எல்லா டிஷ்ஷஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டை தான் நம்பி இருந்தேன். மேலே எல்லாமே சமைப்பார், சரி நம்ம பார்த்துக்கலாம், கூட ஹெல்ப் மட்டும் பண்ணலான்ட்டு. நிஷா நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி எல்லாருக்குமே வந்து அந்தந்த பிளட் வந்து அப்படியே துடிக்கும் போல இருக்குது. இப்போ நம்ம தம்பிக்கு நம்ம பண்ணுற மாதிரி அவங்க தங்கச்சி கூழ் ஊற்றும் போது அவங்க அங்கே இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்கன்ட்டு சரி போங்க சமையல் தானே நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தம்பிங்களாம் கூட நல்லா ஹெல்ப் பண்ணானுங்க. எல்லாருமே சேர்ந்து நல்லா கலாய்ச்சிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி மெமரிஸ்லாம் இதோட எப்போ வரும்னு வந்து தெரியல. சேம் டேவுமே தான் சிஸ்டரின்லா வீட்லேயுமே வந்து கூழெலாம் வந்து ஊற்றிருந்தாங்க. டேட்டையுமே வந்து மாற்ற முடியல. அவங்களுக்குமே கரெக்டாக ஷெடியூல் இருக்குது, நமக்குமே வந்து இன்விடேஷன் வைக்கிற வேலையெல்லாம் இருக்குன்றதுனால சரி ஊற்றிடலாம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டாங்க. ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ளேயே வந்து இலை போட்டுடலான்னு சொல்லிட்டு 1 by 1 எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சிக்கன் கொஞ்சம் செமி கிரேவியாக வந்து பண்ணிட்டேன். மீன் குழம்பு மட்டும் சித்தி தான் வந்து பண்ணாங்க. இது சித்தி பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களே வந்து சிரிப்பாங்க. பட் சொல்லி தான் ஆகணும், அவங்க தான் வந்து பண்ணாங்க. வெள்ளைக்கிழங்கா மீன் வந்து போட்டு மீன் குழம்பும் வந்து வச்சாச்சு. பட் எதுவுமே வந்து டேஸ்ட்டு பார்க்கல. டேஸ்ட்டு பார்க்காதனால எப்படி வருமோன்னு தெரியலன்னு. பட் என்ன இதில் ஹைலைட்னால் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு காரம்லாம் ரொம்ப கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. எதுக்குமே நாங்கள் சால்ட் வந்து திருப்பி ஆட் பண்ணல. ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட அவ்வளோ கரெக்டாக வந்து இருந்தது. சித்தி ஃபிஷ் குழம்பு வச்சதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு மட்டனும் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்க தான் நல்லா வேலை செஞ்சானுங்க. இதை சொல்லலைன்னா அவனுங்களே என்ன அடிப்பானுங்க. பட் அவனுங்க இவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் கரெக்டான டைமுக்கு எல்லாமே முடிக்க முடிஞ்சுது. சிக்கன் மட்டன் எப்போ செஞ்சாலுமே நம்ம கொஞ்சமாக அந்த கேர்டு வந்து ஆட் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து குக் ஆகும். டேஸ்ட்டுமே வந்து தனியாக வந்து ஒரு மாதிரி புளிப்பாக வந்து கொடுக்கும். அதுவுமே நல்லாயிருக்கும். மட்டனுக்கும் வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வந்து நல்லா எல்லா மசாலாவும் போட்டுட்டு ஒரு 8 விசில் வச்சு அப்படியே வந்து எடுத்தாச்சு. ஃபைனலாக நல்லா வறுத்து எடுத்த பெப்பரை வந்து இடித்து எல்லாத்துலேயுமே வந்து தூவி விட்டுட்டு ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் தூவி அப்படியே இறக்கியாச்சு. மட்டன் தொக்குமே ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் எக்கும் பாயில் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டு ரசமும் வந்து செஞ்சாச்சு. நல்லா கொழுக்கட்டை தான் வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது. இதோட ரெசிபி சிம்பிளாக வந்து ஷேர் பண்ணுறேன். 1 கிலோ பச்சரிசியை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற வச்சுட்டு கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ அரிசியோ அந்த அளவுக்கு வெல்லமும் வந்து பாகு எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த மாவோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்களே அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இட்லி குண்டானில் அப்படியே வேக போட்டு எடுத்துட்டு அப்படியே தேங்காவும் அரைச்சி ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு வெள்ளைப்பாகும் சேர்த்து எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை என்னுடைய ஃபேவரட்டான கொழுக்கட்டை. அம்மா விநாயகர் சதுர்த்தி அப்போ கூட எனக்காக தனியாக இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து செய்வாங்க. அதனால் எக்ஸ்ட்ராவே செய்யுங்க, நானும் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன். கும்பம் போடும்போது 5 இலை வந்து போடுவாங்க. அந்த 5 இலையிலுமே வந்து 5 விளக்கு வந்து செய்வாங்க. கொழுக்கட்டையிலே அழகாக விளக்கு ஷேப்பில் வந்து அப்படியே பிடிச்சி வச்சாச்சு ஒரு 5 விளக்கு. அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி அப்படியே வந்து இலை போடணும். மோஸ்ட்லி வந்து ரவுண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் இப்படி கையில் பிடிக்கிற மாதிரி ஷேப்பு. இது என்ன ஷேப்புன்னு எனக்கு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி தான் இந்த 2 ஷேப்பில் தான் கொழுக்கட்டை வந்து செஞ்சு வைப்பாங்க. ஃபைனலாக வந்து கொழுக்கட்டையும் ஆவி கட்டி எடுத்துட்டு
ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இலை வந்து நான் தான் வந்து போட்டேன். இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா பாயில் எக் வைக்க வந்து மறந்துட்டேன். எல்லாமே வைக்கணும்னு நினச்சேன், பட் எப்படி அந்த பாயில் எக்கை மறந்தேன்னு தெரியல. பட் ஃபுல்லாக இலையே வந்து நிறைஞ்சிருந்தது. அப்படியே அந்த கொழுக்கட்டையில் செஞ்ச விளக்கும் வந்து ஏற்றிட்டு சூப்பராக இலையும் வந்து போட்டுட்டு எல்லோரும் சாமியும் வந்து கும்பிட்டுட்டோம். கும்பம் போடுறது எப்போவுமே வந்து அம்மா 6 மணிக்கு மேலே தான் வந்து போடுவாங்க. பட் எனக்கு வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணுன்றதுனால முன்னாடியே வந்து இலை போட்டு கும்பிட்டுட்டோம். அவ்வளோ சீக்கிரமும் சாமி கும்பிட்டுட்டு எனக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 7:30க்கு மேலே தான் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு நானுமே கிளம்புறதுக்கு ஒரு பக்கம் வேலை அதிகமாக இருந்தாலும் பட் அன்றைக்கி எனக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இந்த டே இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி தான். பட் எல்லாருமே நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால கல்யாணத்துக்காக கூழும் வந்து ஊற்றியாச்சு, கும்பமும் போட்டாச்சு, 5 கோவிலும் பொங்கலும் வந்து வச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக வந்து கிளம்பிட்டேன். சூப்பராக அந்த டேவும் வந்து போச்சு. இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.